முருகனுடைய குரல் இன்று உனக்காகவே வந்திருக்கின்றது. வாழ்க்கையின் சிக்கல்களில் சிக்கி எதையும் தொட முடியாமல் தவிக்கின்றாயா? முடிவெடுக்க முடியாமல் இருண்ட பாதையில் நிற்பதைப் போல நிற்கின்றாயா? இப்பொழுது உன் வாழ்க்கையின் திருப்பம் இதுதான். சட்டென என் கரத்தை தொட்ட காரணத்தினால் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றம் மிக பெரிய அளவிலும் உன்னை வியக்க வைக்கக்கூடிய அளவிலும் நிச்சயமாக இருக்கும். கரத்தை தொட்ட இந்த நொடி முதல் என்னுடைய அருள் உன் வாழ்வில் மிக பெரிய அளவில் கிடைக்கவும் தொடங்கிவிட்டது. இந்த நொடியிலேயே நீ வெற்றிக்கான பாதையையும் தொடுகின்றாய் என்பதை தெரிந்து கொள். நீ நினைத்தது மட்டுமல்ல, நீ எண்ணாதவைகளையும் உன் கைவசமாக்க நான் இனி எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக செய்து தருவேன். முன்பு தோல்வியை கொடுத்த அதே நிலைகள் இப்பொழுது வெற்றி தரும் வாசலாக மாறிவிடும். அவசரமாக ஏன் வரச் சொன்னேன்? அருளின் வேகம் அவசரமாக உன்னை தேடி வந்திருப்பதால். நீயோ சிந்திக்கின்றாய், இவ்வளவு வேகமாக நல்லது நடக்குமா? நிச்சயம் நடக்கும். என் அருள் நொடியிலேயே வாழ்க்கையை மாற்றக்கூடியது. நீ என்னை அழைத்திருந்தாய், நான் பதில் சொல்லத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். இது வெறும் சாதாரண தரிசனம் என்றோ சாதாரண வாக்கென்றோ நினைத்து விடாதே. என்னுடைய அருளின் செயல்பாடு அதிக அளவில் இருக்கும். இனி உன் மனதிற்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அவை எல்லாவற்றிற்கும் ஒவ்வொன்றாக இதோ இப்பொழுது பதில் தருகின்றேன். முருகன் இருக்கின்றானா? நம் வாழ்க்கையை முன்னேற்றுவானா என்று நினைக்கின்றாயா? நிச்சயம் நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணரக்கூடிய வகையில் இன்றொரு நிகழ்வு நடந்தே தீரும். உன்னுடைய கனவுகள் எல்லாம் பறக்கட்டும். நான் அந்த சிறகுகளை மொத்தமாக ஆசிர்வதிப்பேன். சூழ்நிலைகளே சரியில்லை என்றாலும் சுடராய் நீ அழகாக ஜொலிக்க போகின்ற அளவில் அத்தனை தடைகளையும் தாமதங்களையும் துன்பங்களையும் ஒரே நாளில் நான் மாற்றி விடுவேன். முழு இரவில் நின்ற நாயகனாக காலை ஒளியை உனக்காக நான் கொண்டு வந்து தருவேன். உன் வருங்காலம் மிகவும் அழகாக இருப்பதற்கான அறிகுறிதான் இன்று நீ என் கரத்தை தொட்டது. இன்று நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் புதியதொரு எழுச்சியின் தொடக்கமாக இருக்கும். வெற்றியை கொடுத்து நீ மகிழும் காட்சியை முன்னமே என் திருக்கண்களில் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த சந்தோஷத்தை நீயே உன்னுடைய வாழ்க்கையில் உணரவும் போகின்றாய். மாறிக்கொள்ளும் நேரம் இது. அருளை தழுவும் தருணங்களில் தாமதம் என்பது மிகப்பெரிய இடையூறுதான். நீ விரைந்து என் கரத்தை தொட்டதனால் நான் விரைந்து என்னுடைய வாக்கை நிறைவேற்றவும் போகின்றேன். நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே இனிமேல் வரப்போவதற்கான வெற்றியினுடைய வித்தாகவே இருக்கும். உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு மிருத மொழி. தன்னம்பிக்கையின் தெய்வத்தை நம்பினால் எல்லாம் நடக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். உன்னை கண்டு நம்பிக்கையோடு பிறர் வாழும் அளவிற்கு என்னுடைய அருள் உன்னுடைய வாழ்க்கையில் வேலை செய்து நீ அத்தனையும் கிடைத்ததற்கான நன்றியும் எனக்கு சொல்வாய். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்தது. நீ செய்த பூஜையின் பலன் நிச்சயம் உன்னை தேடி வந்தது. ஆசையெல்லாம் கடந்து என்னை ஒரு சில நாட்களில் மனமுருகி வேண்டினாய். அந்த வேண்டுதலுக்கான பரிசுதான் இப்பொழுது நான் உன் கரத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்ற அந்த அற்புத பரிசு. சற்று நிலைத்திரு. திடீரென கடக்கும் மேகங்கள் போக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளெல்லாம் நீங்கிவிடும் என்று சொன்னேன். காத்திருந்தாய். இன்றைய நாளில் உன்னை தேடி வந்து அருள் கொடுக்கின்றேன். உன் வாழ்க்கையே மிக பெரிய அளவிற்கு மாற்றத்தை காணப்போகின்றது. சத்தியமாக சொல்கின்றேன், நீ என் கரத்தை தொட்டு விட்டாய். உன்னுடைய வாழ்க்கை, நீ கொண்டுள்ள அந்த லட்சியம், உன் கனவுகள், ஆசைகள், கோரிக்கைகள், விண்ணப்பங்கள் எல்லாமே இந்த முருகனுடைய அருளால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதிவேகமாக உன் வாழ்க்கையில் மாற்றம் வரப்போகின்றது. மிக பெரிய அளவில் முன்னேற்றம் உண்டு. நல்லது நடக்கும்.